அழகாக ஒரு ஆம்லேட்டை நீங்கள் உள்ளே வந்து பிச்சுட்டு உள்ளே அந்த லேயரில் ஒரே ஒரு சிக்கனை எடுத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனியன்ஸ் இதெல்லாமே உள்ளே ஆட் பண்ணி ஒரு வாய் அப்படியே சாப்பிட்டோம்னா எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்னூரில் இருக்கேன். அன்னூரில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிலா ரெஸ்டாரண்ட். நிலா ரெஸ்டாரண்ட் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே அந்த நிலா ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னூர் டு கோயம்புத்தூர் ரோட்டில் இந்த நிலா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அன்னூர் வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் தள்ளி வந்தீங்கன்னா இந்த ஷாப் இருக்குது. அன்னை நர்சரி பக்கத்தில் தான் இந்த ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க. வியூவர்ஸ், நிலா ரெஸ்டாரண்ட் அன்னூரில் பார்த்தீங்கன்னா நிலா ரெஸ்டாரண்ட் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய எம்டி இருக்கார். அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்கள் நேம் சார்? தேவராஜுங்க. தேவராஜ் சார், இந்த நிலா ரெஸ்டாரண்ட் வந்துட்டு அன்னூர் பீப்புள் எல்லாருமே இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த ஷாப்புக்கு போங்கன்னு சொல்லிட்டு. என்ன சார் இந்த ஷாப்பில் என்ன இருக்குது என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். நம்ம வந்து உணவு தொழில் பண்ணுறோம். சரி, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்புறம் நம்ம போடுற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லதாக என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்யணும். ஏன்னா நல்ல உணவு இல்லைன்ற பட்சத்தில் நோய் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக வச்சுருக்கணும். அப்புறம் இப்போது நம்ம வாங்குகிற பொருளை வந்து சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி அப்புறம் தான் அதை சமைக்கணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயம். அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னு வேறு ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிட்டு ஏதாவது தொந்தரவு இருக்கலாம். ஸோ இங்கே சாப்பிட்டு எனக்கு இது தொந்தரவு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. கஸ்டமர் சொல்கிறது எல்லாமே. நான் அப்புறமா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க கஸ்டமர் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சட்டிக்கறி அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி ஒரு 1 ஹவரில் நாங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே கால் பண்ணி ஆர்டர் பண்ணாங்கன்னா 1 ஹவர் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி ஆர்டர் பண்ணாங்கன்னா அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அப்புறம் தந்தூரி ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஹாட் பெப்பர், கேரளா சிக்கன் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இந்த டேஸ்ட் நான் வேறு எங்கேயும் சாப்பிட முடியல. ஹாட் பெப்பர் ஈவன் உங்களுக்கு சிக்கன் ஆகட்டும், மஷ்ரூம் ஆகட்டும், இல்லை காலிஃப்ளவர் எதில் ஹாட் பெப்பர் போட்டாலும் நம்மக்கிட்ட ஸ்பெஷலாக தான் இருக்கும். அப்புறம் ஆசாரி வறுவல், சிந்தாமணி இந்த மாதிரி. அப்புறம் ஒரு சிலர் பள்ளி விளைய நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கஸ்டமரோட டேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக சொல்கிறது நம்ம கடையில் தந்தூரி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சட்டிக்கறி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சிந்தாமணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஹாட் பெப்பர், கேரளா சிக்கன் இது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சார், இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னா நிலா ரெஸ்டாரண்ட்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த நேம் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? பொதுவாக இயற்கைக்கு அழிவு இல்லை. ஓகேங்களா, அது பொதுவாக எல்லோரும் இயற்கையோட பேர் வைக்கிற காரணம்னா இயற்கைக்கு அழிவு இல்லை. ஸோ நம்ம தொழில் அழியாமல் நடக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சரி, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? இது வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சதுங்க. இதை வந்து என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களால முடியல. அதுக்கப்புறமா நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் அதை டேக் ஓவர் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் பண்ணிகிட்ருக்கேன், நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி சார் பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் உங்கள் ரெஸ்டாரண்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, அது ரீசன் வந்துட்டு அந்த டேஸ்ட்டு தானுங்களா? ஆமாம், அதாவது வந்து டேஸ்ட் இருக்கணும், குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே இருக்கணும். குவாலிட்டி நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் அளவும் நம்ம ஒரு அமௌண்ட் வாங்குகிறோன்னா அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான சரியான அளவு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
நல்லா சுத்தமாக நீட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம அந்த அது இதுதான் சிம்பிள். யார் பண்ணாலும் இதை சக்ஸஸ் பண்ணலாம். அதாவது வந்து நம்ம மனசாட்சி படி உண்மையாக நம்ம அந்த தொழிலை பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். எந்த தொழில் இருந்தாலும் சரி. அது உணவு தொழிலில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலில் பிரச்சனைன்றாங்க. அதாவது இப்போ முதல்ல காய்கறி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறியிலையும் பூச்சிக்கொல்லி தெளிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எதுவுமே உண்மையாக கிடைக்கிறது இல்லை. இது அடுத்தவங்க மாறணும் அப்படிங்கலாம் யோசிக்கல. நான் என்னோடய வேலையை சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன். அதுதான் காரணம். சார் இப்போ நம்ம ஷாப்போட டைமிங் வந்துட்டு எப்படி சார், என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும்? காலையில் 11:30க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 11:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட் 11 o'clock வரைக்கும் இருக்கும். ஆமாங்க சார். நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நியூ கஸ்டமர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா உங்களை தொடர்பு கொண்டு ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் நம்பர் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். நிலா ரெஸ்டாரண்ட் அன்னூர் காண்டாக்ட் நம்பர்னு கேட்டாலே உங்களுக்கு கூகுள்லேயே நம்பர் வரும். தென் உங்களுக்கு இல்லைன்னா இப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். 9842267060. என் பேர் தேவராஜுங்க. நிலா ரெஸ்டாரண்ட் கேட்டாலும் ஓகே. சார் இப்போ அந்த நம்ம வீடியோவை பார்த்துட்டு சில நியூ பீப்புள்ஸ் வந்தாங்கன்னா அவங்களை எப்படி வெல்கம் பண்ணுவீங்க சார்? அதாவது வந்து உள்ளே வர்ற வரைக்கும், கேட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நம்ம புது கஸ்டமராக பழைய கஸ்டமராக பணக்காரங்களா ஏழையா அதெல்லாம் பார்க்குறது இல்லை. யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான். வாங்க சார், உட்காருங்க சார், என்ன சாப்பிட்றீங்க, ஃபஸ்ட் தண்ணி வைப்போம், என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்போம், ஆர்டர் எடுத்து கொடுக்கணும். அதாவது ஒரு வெல்கம், நீட்டான ஒரு வெல்கம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா புன்னகையோட வரவேற்கும் தன்மை, அதுதான். அதாவது வந்து என்ன, வந்து உட்காந்த உடனே போய் சப்ளையர் போய் ப்ராப்பராக ஆர்டர் எடுத்துடணும். அது புது கஸ்டமர் பழைய கஸ்டமர் நம்ம அது யாரையும் அப்படி பிரித்து பார்க்குறது இல்லை. புது கஸ்டமராக இருந்தாலும் அதே ரெஸ்பான்ஸ் தான், பழைய கஸ்டமராக இருந்தாலும் அதே ரெஸ்பான்ஸ் தான். ஏழையும் பணக்கார அப்படியெல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது, நம்மக்கிட்ட கிடையாது. பார்த்திங்கன்னா அன்னூர் மட்டும் இல்லை, இந்த சட்டிக்கறிக்காகவும் ஒரு சில ஐட்டத்துக்காகவும் சிக்கன் மோனிக்கா நம்மக்கிட்ட நல்லாயிருக்கும், பெப்பர் விங்ஸு நல்லாயிருக்கும், மெஜஸ்டிக் நல்லா போடுவோம், பெப்பர் சிக்கனு நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு வருவாங்க. சார் இன்றைக்கி நாங்கள் வரோம், எனக்கு கர்ட் ரைஸ் எடுத்து வைங்க, தந்தூரி எடுத்து வைங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரோம், ஏன்னா நாங்கள் ஏதாவது ஏமாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ சார். உங்களோட ஷாப் வந்து விரிவடைஞ்சு மேலும் நீங்கள் வளர்ந்து இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட் வச்சு மக்களுக்கு சேவை செய்ய எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி.
விவர்ஸ், நிலா ரெஸ்டாரண்ட்டில் வந்து சீஃப் குக் இருக்கார். இவர் தான் வந்து இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணார். ரொம்ப வேகமாக இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. பார்க்கவே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவர் எந்த அளவுக்கு வேகமாக குக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம், உங்கள் பேருங்க? என் பேர் மகாதேவனுங்க. சார், நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் இப்போ கொடுத்துருக்கீங்க, அது சம்மந்தமாக சொல்லுங்கள். இப்போ வந்து இது வந்து பெப்பர் விங்ஸுங்க. சரிங்க. இதே ஸ்டைலில் பெப்பர் சிக்கனும் இதே ஸ்டைலில் தான் போடுவோம். ஆனால் இது வந்து விங்ஸ் பீஸ் வச்சு போடுவோம். இது வந்து சிக்கன் லாலிபப்புங்க. சிக்கன் லாலிபப்புங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து சிக்கன் மோனிகாங்க. சிக்கன் மோனிகா. ஓகேங்க. இந்த ஆம்லேட் போட்டு வரதுனால சிக்கன் மோனிகா. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து சிந்தாமணிங்க. சிந்தாமணிலே வேறு ஸ்டைல். இது சிந்தாமணிங்க. இந்த சிந்தாமணிலே வேறு வெரைட்டியில் போடுவாங்க. இது வந்து எங்கள் நிலா ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்பெஷலுங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பக்கெட் குழம்பு, நாட்டுக்கோழி பக்கெட் குழம்பு. இது நாட்டுக்கோழி பக்கெட் குழம்பு. நாட்டுக்கோழி பக்கெட் குழம்பு. அது ஒயிட் ரைஸு. அது நாட்டுக்கோழி பக்கெட் குழம்பு ஒயிட் ரைஸ் வேணாக்கா ரசம் வந்து கொடுத்துருவோம். இது வந்து நாட்டுக்கோழி ரசம். ஆமாங்க. இது தக்காளி ரசம். இது நாட்டுக்கோழி பக்கெட் குழம்புக்கு வந்து தக்காளி ரசம் கொடுத்துருவீங்க. எப்படிங்க இந்த அனுபவம் வந்து எப்படி இருக்குங்க? நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக இந்த சமையலில் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து ஒரு 8 வருஷமாக இருக்கிறேன். இப்போ இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 3 வருஷம் கிட்ட ஆகுது. ஒரு வேகமாக நீங்கள் குக் பண்ணுறீங்க. அந்த ஸ்டைலே ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது எப்படிங்க உங்களுக்கு அந்த ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதில் அந்த ப்ரில்லே இருந்ததுனால அது ஸ்பீடாக வருதுங்க. ஓகே சார், இங்கே வேறு என்னென்ன ஃபேமஸுங்க? இங்கே வந்து ஹாட் பெப்பர் சிக்கனு, கேரளா சிக்கனு நிறைய ஐட்டம் ஃபேமஸ் இருக்குங்க. அதுமாதிரி நம்மள்ட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழி சட்டிக்கறிங்க. நாட்டுக்கோழி சட்டிக்கறி. அது வந்து எப்படின்னா சிக்கனு நாட்டுக்கோழி ரெடி பண்ணி அதில் குழம்பு எடுத்துருவோம் தனியாக. ஒயிட் ரைஸுக்கு அந்த குழம்புக்கும் சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கோழி சட்டிக்கறி நல்ல ஃபேமஸுங்க. நல்ல ஃபேமஸ். அது இல்லாமல் பிரியாணி எல்லாமே இருக்குங்க. இப்போ நீங்கள் டைம் லேட்டாக இருந்ததுனால எங்களாட்டி பிரியாணி கொடுக்க முடியலைங்க. 1:30 மணிக்கெல்லாம் பிரியாணி முடிஞ்சிருங்க. அதான் கொடுக்க முடியலைங்க. சரி. யோசனை. சரி, நம்மளும் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு சைடிஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்துருக்காரு. ஸோ பாருங்கள், கெட்டியாக இருக்குது குழம்பு. பார்க்கவே ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. உள்ளே வந்து பீசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனியன்லாம் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. பார்க்க நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. சாப்பிட்லாம். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாட்டுக்கோழியோட அந்த உள்ளே வந்து அந்த நாட்டுக்கோழிக்கு வந்து அவங்க அரைச்சி அந்த ஹோம்மேட் மசாலா மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
பிகாஸ் இந்த நிலா ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ சைடிஷாக பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் விங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வியூவர்ஸ், இந்த சிக்கன் விங்ஸில் பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து தூக்கலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஆனியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. ரொம்ப அது குக்காக இருக்கிறது நல்லா தெரியுது. உள்ளே வந்து அந்த மசாலாலாம் நல்லா இறங்கிருக்குங்க. பெப்பர் வந்து நல்லாவே உள்ளே இறங்கியிருக்கு. தூக்கலாக இருக்குது. ஒரே ஒரு இதில் சொல்லணும்னா வேறு லெவல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட் லாலிபப், சிக்கன் லாலிபப் வந்து எடுத்து சாப்பிட்லாம். அவங்க டெக்கரேஷனே ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. சிக்கன் லாலிபப் பார்த்திங்கன்னா உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்குங்க. ஸோ குழந்தைங்களாம் இங்கே வந்தாங்கன்னா இந்த லாலிபப் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அருமையாக இருக்குது. வியூவர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோனிகா சிக்கன். இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து குடமிளகா, ஸோ எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. குடமிளகா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆனியனு, கொத்தமல்லி தழை, ஸோ ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் மசால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இறங்கியிருக்குன்ட்டு. நீங்கள் நிலா ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா இந்த மோனிகா சிக்கன் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அழகாக ஒரு ஆம்லேட்டை நீங்கள் உள்ளே வந்து பிச்சுட்டு உள்ளே அந்த லேயரில் ஒரே ஒரு சிக்கனை எடுத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனியன்ஸ் இதெல்லாமே உள்ளே ஆட் பண்ணி ஒரு வாய் அப்படியே சாப்பிட்டோம்னா வார்த்தைகளே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு பீஸ் போயிடலாங்க. இந்த ஷாப்பில் வந்து சிந்தாமணி சிக்கன் வந்துட்டு அவங்க வேறு மாதிரி ஒரு ஆனியன்லாம் உள்ளே ஆட் பண்ணி, ஸோ மிளகாலாம் ஆட் பண்ணி சிந்தாமணி சிக்கனையே அவங்க வேறு ஸ்டைலில் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஸோ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணியிருக்காங்க சிக்கனை வந்து. சின்ன வெங்காயம் எல்லாம் நறுக்கி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப்புக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த சிந்தாமணி சிக்கன் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குது. இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுக்கக்கூடிய இதை வந்து கேட்போம். சார் இதில் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து வரமிளகா, சின்ன வெங்காயம் அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. வரமிளகா, சின்ன வெங்காயம், சால்ட்டு, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லைங்க. ஆமாங்க.
சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் டீட்டெயிலாக வரும். ஸோ மற்றொரு ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.